டிவிகே முதல் அரசியல் மாநாட்டில் மனைவி சங்கீதாவுடன் விஜய் என்ட்ரி. விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு பேரை சொல்லி 1 மாசம் ஆகுது. பல இளைஞர்கள் மிக ஆர்வமாக இருந்து வருகின்றார்கள். விஜய் சொன்ன மாதிரி 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்து கொண்டே வருகின்றார். இப்படி இருக்க விஜய் திடீரென்று கேரளா சென்றுள்ளார் கோட் படப்பிடிப்பை அங்கு நடத்துவதற்காக. ஆனால் அவர் எதிர்பார்க்காத அளவிற்கு தமிழ்நாட்டை தாண்டி அங்கு ரசிகர்கள் திரண்டு வந்தனர். இக்கூட்டத்தை பார்த்தால் கேரளாவில் உள்ள நடிகர்களுக்கு கோபம் வரும் அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துருச்சு. ஆனா சினிமா ஷூட்டிங்கான போன விஜய் கூட எதற்கு புசி ஆனந்தை அழைத்து போக வேண்டும்? விசாரித்து பார்த்ததில் தமிழ்நாட்டுக்கு சமமான ரசிகர்களை கேரளாவில் உள்ளதை அறிந்த விஜய் அங்கேயும் தன் கட்சியை ஆரம்பித்து விடலாம் என்று யோசனையில் உள்ளாராம். அதே போல புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் தனது கட்சியை ஆரம்பித்து விடலாம் என்று யோசனையில் உள்ளாராம். இதனால் கட்சியை தன் ரசிகர்களை வைத்து தேசிய கட்சியாக மாற்றிவிடலாம் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டாராம். இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை மதுரை நடத்த முடிவு செய்து உள்ளதாக கூறப்படுகிறது. 100 மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை நியமிக்க முடிந்து வரும் ஏப்ரல் மாதத்தில் இந்த மாநாட்டு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நெல்லை அல்லது தூத்துக்குடி நடைபெற்று வரும் என தகவல் வெளியான நிலையில் தற்போது மதுரை நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியின் விஜயின் மனைவி சங்கீதாவும் என்ட்ரி கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல வதந்திகளுக்கு இதன் மூலம் பதிலடி கொடுக்க உள்ளார் தளபதி விஜய்.